நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் VRA எலக்ட்ரானிக்ஸ். நாம் நம்ம சேனலில் இந்த ஆம்பிளிஃபையர் ஆஸ்பிள் பண்ணுறது ஒரு பாட்டாக பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? இந்த பாட்டில் நம்ம ஃபுல்லாக கனெக்ஷன் கொடுத்துட்டோம். சால்ட்ரிங் பண்ணிவிட்டு என்னால் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நான் சால்ட்ரிங்லாம் வச்சுட்டேன். இப்போ கனெக்ஷன் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பவர் கேபிள் கனெக்ஷன்லேருந்து போவோம். பவர் கேபிளுக்கு பவர் சுவிட்சு. ஓகேங்களா? இது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பேஸ் மட்டும் ரெண்டுமே கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ரெண்டு இருக்குது, இந்த பேஸ் ஒரு இதுலேயும் நியூட்ரல் ஒரு இதுலேயும் கொடுத்தாச்சு. அது கீழே இருக்கிற சுவிட்சிலேயே டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்களா, டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர ஒயரு கீழே இருக்கிற ரெண்டு சுவிட்சில் கொடுத்துருங்க. இப்போ எப்படின்னா ஆஃப் பண்ணும்போது சப்ளை இங்கேருந்து இங்கே போகாது, அதேமாதிரி நியூட்ரல் இங்கேருந்து இங்கே போகாது. நீங்கள் இப்படி ஆன் பண்ணால் மட்டும்தான் இங்கேருந்து சப்ளை இங்கே போகும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் சப்ளை வந்துடும். ஓகேங்களா? இப்போ இந்த ரெக்டிஃபையர் போர்டுக்கு எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுங்கிறது நம்ம ஏற்கனவே ஒரு முறை ஒரு வீடியோவில் செப்பரேட் வீடியோவில் பார்த்துருப்போம். அப்படி பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள். இதில் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் இன்புட் கொடுத்தாச்சு. இந்த இடத்துலேருந்து வோல்டேஜ் ப்ளஸ்ஸு வோல்டேஜ் மைனஸு நம்ம எடுத்தாச்சு. இந்த ரெட் இருக்குது பார்த்தீங்களா, இது வோல்டேஜ் ப்ளஸ்ஸு. இதுலேருந்து வோல்டேஜ் அப்படி நம்ம எடுத்து கொண்டு நம்ம பவர் ஆன் போர்டு பார்த்தீங்களா, பவர் ஆன் போர்டுக்கு பவர் சப்ளையாக கொடுத்தாச்சு. அதேமாதிரி இதுலேருந்து ஒரு லூப் எடுத்து இந்த பவர் ஆன் போர்டுக்கும் ஒரு சப்ளை நம்ம கொடுத்தாச்சு. இதனோட கனெக்ஷன் எப்படி நம்ம 7 to 9 கனெக்ஷன் எப்படிங்கிறதையும் நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க போய் நம்ம சேனலில் போய் பாருங்கள். ஓகேங்களா? அடுத்து இந்த ரெகுலேட்டரோட அவுட்புட்டு 5 volt அவுட்புட்டு. ஓகேங்களா? 5 volt அவுட்புட்டு கொண்டு நம்ம யூஎஸ்பியோட 5 volt. ஓகேங்களா? 5 volt நான் சால்ட்ரிங் பண்ணிட்டேன். 23 பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ஷன்ஸ் அதிலே போட்டிருப்பாங்க, 5 volt அப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரியே ஆடியோ சிக்னல் ரைட்டு, கிரவுண்டு, லெஃப்ட்டு. இந்த ப்ளூ ஆண்டனா ஒயர். இது எஃப்எம் ஆண்டனா பற்ற வச்சாச்சு. இந்த ரைட் லெஃப்ட் பார்த்தீங்களா, ஆடியோ சிக்னல் ஆடியோ சிக்னல் கொண்டு இந்த சுவிட்சில் நான் இந்த இடத்துல சால்டிங் பண்ணியிருக்கேன். இதுவும் ரைட் லெஃப்ட்டு. இந்த சுவிட்சுக்கும் எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுங்கிறதே நான் சொல்லியிருக்கேன். நம்ம வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இந்த ஆப்போட டோட்டல் மொத்த டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி டிவிடி பின் இருக்குது பார்த்தீங்களா, டிவிடி பின்னில் இது ரைட்டு, லெஃப்ட்டு, கிரவுண்டு. இந்த சிக்னலில் கொண்டு இந்த இடத்த கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இது சென்டராக எடுத்துருக்க காமன் அவுட்புட் எங்கே போகுதுன்னா இந்த பிடி போர்டோட இன்புட்டுக்கு போகுது. இங்கே வருது பாருங்கள், பிடி போர்டோட இன்புட்டு. ஓகேங்களா? இந்த பிடி போர்டில் பேஸ் டபுள் எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். அதாவது இந்த 3 பின்லேருந்து டைரெக்டாக எடுத்துக்கொண்டு வால்யூம் கண்ட்ரோலோட 3 பின்னுக்கு அப்படியே அடிச்சிருங்க. அவ்வளோதான், வேறு எந்த கனெக்ஷனும் கிடையாது. அதேமாதிரி ட்ரிபிளுக்கும் அதே மாதிரியே கொண்டு கொடுத்துருங்க. அப்புறம் இதுலேருந்து ஒரு அவுட்புட் வரும் பார்த்தீங்களா, இந்த அவுட்புட்டை எடுத்து கொண்டு நம்ம வால்யூம் கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்களா, வால்யூம் கண்ட்ரோலுக்கு இன்புட்டாக கொடுங்க, ஃபஸ்ட்டு பின்னாக கொடுங்க. இது ஸ்டீடியோ கண்ட்ரோலால் 2 கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா. இது ஒரு இன்புட்டு, இது ஒரு இன்புட்டு. நம்ம 4 சேனல் அப்படிங்கிறதுனால இதுலேருந்து ஒரு இன்புட்டு லூப் எடுத்து இந்த வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது ஃப்ரண்ட் சேனலில் இருக்கிறது, இது பின்னாடி இருக்கிற ரைட் லெஃப்ட்டு கொடுத்தாச்சு. இப்போ இதுலேருந்து அவுட்புட் எடுக்கணும். அதாவது ரெண்டாவது பின்லேருந்து ரைட்டு லெஃப்ட்டு சிக்னல் எடுத்து அதுக்கு ஷீல்டட் கேபிள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, எடுத்துக்கொண்டு பவர் ஆன் போர்டுக்கு இன்புட்டாக கொடுத்தாச்சு. ரைட்டு, கிரவுண்டு, லெஃப்ட்டு. அதே மாதிரியே இதுக்கும் ரைட்டு, கிரவுண்டு, லெஃப்ட் எடுத்தாச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி வால்யூம் கண்ட்ரோல் ரெண்டுக்குமே 3வது பின்னில் கிரவுண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரியே இந்த ரெக்டிஃபையர் செக்ஷன்லேருந்து கிரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, மைனஸ் வோல்டேஜ் அதாவது கிரவுண்டு தான், மைனஸ் வோல்டேஜ் கிடையாது, மைனஸ் கிரவுண்டு எடுத்து பார்த்தீங்களா சேஸில்
நான் வந்து ஃபிட் பண்ணிட்டேன். இது ஏன் அப்படின்னா அந்த எர்த் லீக்கேஜ் கம்மிங்கெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணும், அதுக்காக தான். இப்போ நம்ம வந்து பவர் செக்ஷனும் முடிச்சாச்சு, சிக்னல் ஒயரும் கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம பேலன்ஸ் வந்து ஸ்பீக்கர் ஒயர் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா, ஸ்பீக்கர் ஒயரும் பாருங்கள், இந்த இடத்துல ஸ்பீக்கர் ப்ளஸ்ஸு ஸ்பீக்கர் மைனஸு, இது ஸ்பீக்கர் ப்ளஸ்ஸு ஸ்பீக்கர் மைனஸு, இந்த க்ரீன் கலர் அண்டு இந்த வயலட், இந்த ரெண்டுமே ஸ்பீக்கர் தான். இந்த கொண்டு வந்து நம்ம ஸ்பீக்கரில் வந்து குவாலிட்டி மாறாமல் அடிச்சிருக்கேன். அதாவது ரெட் இருக்கிறதுக்கு வந்து பாசிட்டிவாகவும், மைனஸ் இருக்கிறதுக்கு வந்து நெகட்டிவாகவும் அப்படி அடிச்சிருக்கேன். அதே மாதிரியே மற்ற கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆம்பியரோட கனெக்ஷன்ஸ். அடுத்து வந்து இப்போ வந்து கனெக்ஷனும் கொடுத்தாச்சு. இப்போ நீட்டாக ஃபிட் பண்ணிவிட்டு இதனோட ஆடியோ அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நம்ம ஆம்பெல்லாம் ஒயரிங்லாம் முடிச்சிட்டோம். ஒயரிங் முடித்து எல்லாம் அந்தந்த இடத்துல ஃபிட் பண்ணி ஸ்க்ரூவெலாம் நல்லா டைட்டாக மூவ் ஆகாத மாதிரி ஸ்க்ரூவெல்லாம் போட்டாச்சு. ஒயரிங்கே வந்து நீட்டாக பண்ணியாச்சு. ஓகேங்களா, தான் நம்ம ஸ்பீக்கர் ஒயரு இங்கே பாருங்கள், 4 ஒயர் தான் கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் சப்வூஃபரோ இல்லை வேறு ஸ்பீக்கரோ நான் எதுவும் யூஸ் பண்ணல. இங்கே பாருங்கள், இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது வந்து சாம்கானில் 4 இன்ச்சு ஸ்பீக்கரும் அதனோட டியூட்டரும் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது 4 சேனல்னால 4 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது 4 ஊஃபரு 4 டியூட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மட்டும்தான், எக்ஸ்ட்ரா நான் வேறு எதுவுமே இல்லை. என்னோடய ஆடியோ ரிசல்ட் மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் இந்த ஆம்பில் தாராளமாக 6 இன்ச்சு யூஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போ வந்து பேக்கரிக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க, 4 இன்ச்சே போதுமானது. அதனால் இப்போ நான் 4 இன்ச்சு சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 4 இன்ச்சில் உங்களுக்கு அந்த ஆடியோ அவுட்புட் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இப்போ நான் சாங்ஸ் ப்ளே பண்ணுறேன். யூஎஸ்பியில் தான் இப்போ ப்ளே பண்ண போகிறேன். சாங்ஸ் வந்து நான் பாஸ் பண்ணி தான் ப்ளே பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வேறு சாங் ப்ளே பண்ணுறேன். என்னோடய ஆடியோ ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துருப்பீங்க, நம்ம செட்டு வந்து ஆனில் தான் இருக்குது. ஆனால் ஹம்மிங் சவுண்டு ஒரு துளி கூட இல்லை. ஹம்மிங் சவுண்டு கொஞ்சம் கூட இல்லை.
செஞ்சுருக்கோம். பேஸ் அப்படின்னா ரொம்ப உதறல் பேஸ் இல்லாமல் கரெக்டாக அந்த பீட்டில் அடிக்கிற மாதிரி, டியூட்டரும் வந்து காதை வந்து இறைச்சல் இல்லாமல் தர மாதிரி தான் நான் பண்ணியிருக்குது. இந்த ஆம்பில் வந்து நீங்கள் வந்து தாராளமாக 6 இன்ச்சு ஸ்பீக்கரை லோட் பண்ணலாம். இது 6 இன்ச்சே வந்து ரன் பண்ணக்கூடியது. ஓகேங்களா. 6 இன்ச்சு போடும்போது இன்னும் உங்களுக்கு பேஸு அதோட டெப்த் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். 4 இன்ச்சிலே இதில் வந்து சூப்பரான ரிசல்ட்டாக இருக்குது. 6 இன்ச்சு போடும்போது இன்னமும் ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஆம்பு ஸ்பீக்கர் செட்டோட உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கம்மியான ப்ரைஸ்லேயே நம்ம வந்து பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஆம்போட ப்ரைஸ் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ப்ரைஸ் எவ்வளோன்னு நான் சொல்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம VRA எலக்ட்ரானிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வந்து தவறாமல் வந்து நம்ம வீடியோ வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.